ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் வரி நாள், கெட்ட நாள், நல்ல நாள் கிடையாது. மாலை இட்டாச்சுனாலே ஐயப்பன் மாட்டான். அதனால் கார்த்திகை 1ங்கிறது ஐயப்பனுக்கு உண்டான நாள். அந்த நாளை என்றைக்குமே யாருமே தவற விடாதீங்க. அந்த நாளை விட்டுட்டு அடுத்த நாள் போடுறவங்க அவங்க விருப்பம் இல்லைன்னு சொல்லுது. அதே நேரத்தில் விரதங்கள் இருக்கும்போது மாலை இட்டாச்சுன்னா தயவு செஞ்சு கோபத்தை கட்டுப்படுத்து, நிதானத்தை கடைபிடிங்க. எல்லார்கிட்டையும் அன்பாக பேசுங்க, ஆரவாரம் பண்ணாதீங்க, கோபப்படாதீங்க, நல்ல குணத்தோடு இருங்க. காலையும் மாலையும் காலையில் 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிக்க பாருங்க. அதே மாதிரி சாயந்தரம் குளிச்சுட்டு பூஜை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்த கோயில் பக்கத்தில் இருக்கோ அந்த கோயிலுக்கு போயிட்டு சாமியை வழிபட்டுட்டு சனீஸ்வரன் சுற்றிட்டு வாங்க. இந்த மாலை போடுற நாளில் மாத்திரம் உங்களுக்கு நிச்சயமாக சனீஸ்வரன் அன்றைக்கி தான் நிற்பார். ஏன்னா ஐயப்பனுக்கும் அவருக்கும் அவ்வளோ ஒரு ஈடுபாடு உண்டு. ஐயப்பனை சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னாலே அவர் ஒதுங்கிடுவார். அதே நேரத்தில் நீங்கள் மாலை இட்ட நாளில் இருந்து குறைஞ்சது 48 நாள் விரதங்கள் இருக்கும். இந்த 48 நாளுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. ராசிகள் 12, கிரகங்கள் 9, நட்சத்திரங்கள் 27. இந்த 3ஐயும் கூட்டி பாருங்க 48 வரும். அதனால தான் இந்த 48 நாள் இருக்க சொல்லுவோம். இந்த 48 நாளில் நீங்கள் விரதம் இருக்கும்போது நிச்சயமாக ஒரு நாள் உங்கள் பேருக்கு உண்டான ராசியும் உங்கள் பேருக்கு உண்டான நட்சத்திரமும் உங்கள் பேருக்கு உண்டான கிரகங்களும் ஒரு நேர்கோட்டுக்கு வர்ற நாள் தான் உங்களுக்கு சுபிட்சமான நாள். இன்றைக்கி நாம் எவ்வளோ பேர் எத்தனையோ வருஷங்கள் மாலை போட்டுக்கிறோம். ஆனால் நம்மளே நம்ம எதிர்த்தாப்புலேயே எவ்வளோ பேர் பார்த்துருக்கோம். சாமி நான் 10 வருஷமாக போய்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஐயப்பன் செஞ்ச மாதிரி தெரியல சாமி. இன்னும் இவன் 2 வருஷம் தான் சாமி வந்தான், 3வது வருஷம் இப்போ போகிறான். அதுக்குள்ளே காரில் போகிறான், வண்டி வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான் அப்படின்வாங்க. ஆனால் அவரோட விரதம் நல்லா இருந்திருக்கிறாரு. அவரோட பேருக்கு உண்டான ராசிகள், கிரகங்கள், நட்சத்திரங்கள் எல்லாமே ஒன்றா வந்துருச்சு. அவருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருச்சு. அந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நீங்களும் ஐயப்பனை வழிபடுங்க. விரதத்தை நல்லா கடைபிடிங்க. தை மாதம் 1ஆம் தேதி அவர் ஜோதியாக வரார். ஜோதியாக வரும்போது அவரை வணங்குங்க. நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் நல்ல சுபிட்சம் கிடைக்கும். மாலை போடணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னாலே போட்டுடுங்க. நினைக்கிறது ஒன்று, செய்யறது ஒன்றா இருக்கக்கூடாது. ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யறத சொல்லுங்கள், சொல்கிறத செஞ்சிருங்க. சாமிமார்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. ஏன் மாலை போட்டு தான் மலைக்கு போகணுமா? ஏன் மாலை போடாமல் போகக்கூடாது? தாராளமாக போகலாம், ஏன்னான்னு யாரும் சொல்லலை. ஏன்னா நாமளே பார்த்துருக்குறோம் மலையிலேயே எத்தனையோ பேரை மாலை இல்லாமல் மலைக்கு ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க எப்படி ஏறுறாங்க, என்ன லட்சணத்தில் வர்றாங்கன்றது நம்ம நல்லாவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாலை போடுறது எதுக்குன்னா நாமளே காப்பாற்றிக்கிறோம். எதுக்கோ ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கோ எதிர்த்தாப்பில் இருக்கிற நம்மளோட நண்பருக்கோ பிரச்சனைகள் வரலாம். பிரச்சனைகள் வரும்போது ஒருத்தர் கோபப்படலாம். கோபப்படும் போது அவரை ஏன் சட்டையை பிடிக்கும்போது எனக்கும் கோபப்பட்டு நான் அவரை எட்டும் போது என்னுடைய மாலை வெளியில் வரும். அப்போ இந்த மாலை வெளியே வரும்போது நான் தானே ஐயோ ஆண்டவா, நம்ம மாலை போட்டுக்கிறோம், நமக்கு கோபம் வரக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டினா நம்ம மாலையை போட்டு லட்சணமாக இருக்கணும்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் மாலையை போட்டுட்டு காலையும் மாலையும் குளிச்சுட்டு மலைக்கு போகணுன்றது மாத்திரம் சொல்லலை. மலைக்கு போகும்போது விபூதி, சந்தனம், குங்குமம் 3ஐயும் வைக்கணும். இதை ஏன் வைக்கணும் அப்படின்னா அதுக்கும் காரணம் இருக்குது. விபூதின்றது பஸ்பம்ங்கிறது மனுஷன் நம்மளோட கடைசி யாத்திரை முடியும் போது பஸ்பமாகிறவங்க தான். அந்த பஸ்பமாகிறதுக்கு முன்னாடி அது வரைக்கும்
நம்ம பஸ்மமாகிறதுக்கு முன்னாடி இருக்கிற வரை வேறு யாருடைய பஸ்மமோ அதை எடுத்து நம்ம நெத்தில பூசி என்னைக்கு இருந்தாலும் ஆண்டவா நானும் பஸ்மமாக போகிறோன்னா அது எனக்கு என்னைக்கும் ஞாபகப்படுத்தட்டும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காண்டி தான் பஸ்மத்தை வைக்கும். ரெண்டாவது சந்தனம். சந்தனத்தை கரைக்கிறோமா குழைக்கிறோமா? குழைக்கிறோம். குழைக்கிறோன்றா குழைதல்ன்றது யார்கிட்ட இருக்கு? ஒரு ஆண்மகனை தொட்டு பாருங்க, கிச்சு கிச்சு பண்ணி பாருங்க, 2 முறை சினுங்குவார், 3வது முறை கோபப்படுவார். அதே போல பெண்மகளையும் பண்ணி பாருங்க, 2 முறை வேண்டாம் பேசாமல் இருங்க வேணுமா, 3வது முறை பண்ணிங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் அசிங்கமாக பேசியிருக்கேன் அப்படின்னு அவங்களும் பேசுவாங்க. ஆக 2 பேருமே குறைய மாட்டாங்க. இந்த திருநங்கைகள் இருக்காங்க பாருங்க, அவங்கள போய் கிச்சு கிச்சு பண்ணி பாருங்க, அவங்க குழைவாங்க. ஆண் அப்படி குழைகிற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டினா அந்த குழைதல்ன்றது யார்கிட்ட இருக்குன்னா கிருஷ்ண பகவான் கிட்ட. மகாவிஷ்ணு ஒருத்தரால தான் மோகினி அவதாரம் எடுக்க முடியும். அதனால தான் அந்த மோகினி அவதாரி அவருக்கு பிறந்தவர் தான் இந்த ஐயப்பன். அதனால தான் அவரை மாதிரியே நாணி கோழி குழஞ்சி நாமளும் இருக்கணுன்றதுக்காக தான் மகாவிஷ்ணுவை நினைச்சு தான் இந்த சந்தனத்தை வைக்கணும். இந்த 2 பேர்லேயும் வச்சாலும் சிவன் பெருசா மகாவிஷ்ணு பெருசா அப்படின்னு அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனைகள் வரக்கூடாதுன்றதுக்காண்டி தான் நடுநிலைப்படுத்தி ஒரு ஜட்ஜ்மெண்ட் சக்தியை நடுநிலையை நிறுத்தும். இதுக்காக வேண்டிதான் சந்தனம் குங்குமம் விபூதி. அது மாத்திரமல்ல, நாம் உடுத்துற உடைய கூட கருப்பு நீல காவி. இந்த கருப்பு நீல காவி கூட நமக்காக அல்ல, எதிர்த்தாப்புல சுத்தமில்லாத பெண்கள் வரும்போது நிச்சயமா நாம மாலையை போட்டிருக்கிற இந்த உடையை பார்த்தா அவங்க ஒதுங்குவாங்க. அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக வேண்டிதான் இந்த உடைகளையும் நாம் கொடுத்தோம். மேற்கொண்டு ஒரு சில சாமிகள் சொல்லுவாங்க, சாமி எனக்கு உடல்நிலை சரியில்லை, என்னோட உடம்பு சீதோஷ்ண நிலை ஒரு மாதிரியாக இருக்குது, எனக்கு நீரிழிவு நோய் இருக்குது, எனக்கு கோல்டு இருக்குது, எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, இப்படிலாம் சொல்கிறவங்க இருக்காங்க. அவங்க ஆனால் ஆசைப்படுறாங்க மலைக்கு வர்றதுக்கு. அப்பேற்பட்டவங்க நிச்சயமாக ஒரு நேரம் குளிச்சா போதும். தலையில தான் ஊற்றணுங்கிறது இல்லை, முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் 2 முறை தலையில் ஊற்றுங்க, மற்ற நேரம் எல்லாம் உடம்புல ஊற்றிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கும்போது பச்சை தண்ணியில் தான் குளிக்கணுன்றது அல்ல, பச்சை தண்ணியில் குளிச்சிங்கன்னா உங்களை சாந்தப்படுத்தும், அவ்வளோதான். நீங்கள் சுடுதண்ணியில் குளிக்க வேணான்னு சொல்லலை. அங்கே போய் பம்பையில் போய் நமக்கு சுடுதண்ணி யாரும் வச்சு தரப்போறதில்லை, நம்ம தலை எடுத்து பம்பால தான் குளிச்சாகணும். அன்னைக்கு ஒரு நாள் சங்கடப்பட்டு எப்படியோ குளிச்சிடலாம். ஆனால் இந்த சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க, உடம்பு முடியாதவங்க நிச்சயமாக வீட்டில் சுடுதண்ணி வச்சு குளிக்கலாம், அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு சில சாமிகள் சொல்லுவாங்க, சாமி என் வீட்டில் கன்சீவாக இருக்காங்க, நான் மலைக்கு போகலாமா? தாராளமாக போகலாம். சாதாரண நேரத்தில் இருக்க பொம்பளையால் வேறு, மாதத்தில் ஒரு முறை நம்மளை வெளியே அனுப்புவாங்க. ஆனால் இந்த மாதிரி முழுகாமல் ஆகிட்டாங்கன்னா, வாயும் வயிறுமாக ஆகிட்டாங்கன்னா நிச்சயமாக சுத்தமாக பரிசுத்தமானவங்களாயிடுறாங்க, கடவுளுக்கு சமமானவங்க. அதனால் அவங்க கூட தாராளமாக நம்ம மாலையை போட்டு நிற்கலாம், அதில் எந்த ஒரு பரவும் இல்லை. இதில் வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க, சாமி எனக்கு அப்பா அம்மா கூட பிறந்தவங்க, அம்மா கூட பிறந்தவங்க தவறிட்டாங்க, நான் போகலாமா அப்படின்னா தாராளமாக அந்த 16 நாள் இப்போவும் வீட்டில் நாம் என்ன பண்ணுறோம், ஒருத்தர் சாதாரண நேரத்தில் மாலை போட்ட நேரத்தில் நான் சொல்லலை, சாதாரண நேரத்திலேயே நாம் என்ன செய்கிறோம், ஒருத்தர் தவறிட்டாருன்னா இந்த 16 நாள் மட்டும் அவருக்கு கொல்லி போட்டவரும் சேர்த்து சொல்கிறேன். இந்த 16 நாளுக்கு மாத்திரம் அவர் தாடி அப்படியே விட்டுடுறாரு, எதையும் சாப்பிடாத அளவுக்கு
பேசாமல் இருக்கார். அப்படி இருக்கும்போது மற்ற நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 16 நாள் அவர் பேசாமல் இருந்துட்டு 16ஆவது நாள் நிச்சயமாக அவருடைய எல்லா தீட்டு கழிக்கணும் அப்படின்றதுக்காக தாடி எடுத்துடுறார். புது துணியை கொடுத்துடுறாங்க. எடுத்து அவருக்கு உண்டான அந்த கீடு ஐயரை வச்சு முடித்து அந்த நிமிஷமே அவர் கையில் தேங்காயை கொடுத்து கோயிலில் போயிட்டு விநாயகர் பெருமானுக்கு தேங்காயை உடைக்க சொல்கிறாங்க. அப்போவே அவர் ஏற்றுக்கிட்டார். தீட்டு முடிஞ்சு கோயிலுக்கு போயிட்டார். இந்த 16 நாளுக்கு அடுத்து அதுக்கு அடுத்த நாளும் கொஞ்சம் நெஞ்ச சந்தேகத்துக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்த நாள் கசப்பு தலை அப்படின்னு சொல்லிட்டு மீன் கறி முட்டை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பந்துக்களையும் கூப்பிட்டு அன்னைக்கு எல்லாத்தையும் சமைச்சு சாப்பிட்றாங்க. ஸோ அப்போவே தீட்டு கழிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் ஏது தீட்டு? அப்படி ஏன் நீங்கள் தீட்டு ஆயிரும் 1 வருஷம் போகக்கூடாதுன்னு சொல்றீங்க? அவ்வளோ வேண்டாம் சாமி. சாமி நான் கிட்டத்தட்ட இது எனக்கு 61வது வருஷமாக போய்கிட்டு இருக்கேன். ஒரு 5-8 வருஷத்துக்கு முன்னாடி நான் மாலை போட்ட 10வது நாள் என்னுடைய தாயார் தவறிட்டாங்க. என்னுடைய தாயார் தவறினதுக்கு நேராக வந்தேன் வீட்டுக்கு. ஐயப்பனை பார்த்தேன், நெஞ்சார அழுதேன். ஐயா இந்த மாலை கழட்ட வச்சுட்டேன். மாலையை கழட்டினேன். எங்கள் அம்மாவுக்கு உண்டான அத்தனை கீடுகளையும் பண்ணு. 16 நாள் முடிஞ்சது. 16ஆவது நாள் எல்லாம் முடிச்சுட்டு அதில் இருந்து ஒரு 3ஆவது நாள் 19ஆவது நாள் மறுபடியும் நான் மாலையை போட்டு மலைக்கு போனேன். இதோ வந்துட்டேன். வந்து 8 வருஷம் ஆகுது. இன்ன வரைக்கும் எனக்கு ஒன்றும் ஆகலை. காரணம் பரிபூர்ணமாக நான் ஐயப்பனை நம்புகிறேன். மாலை போடுறவங்க அத்தனை பேரும் நம்புங்க. ஒருத்தர் தவறிட்டாங்கன்றது உடனே நீங்கள் காட்டிட்டு ஓடணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய என்ன சொல்கிறது தெரியல. அது உங்களால் முடியாத ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு காரணத்தில் நாம் காட்டணும்னு நினைக்கிறீங்க. அப்படி நினைக்காதீங்க. மலைக்கு போகணும், மாலை போட்டுட்டோன்னா மலைக்கு தான் போகணும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது. தயவு பண்ணி இது எல்லாம் கடைபிடிங்க. உங்களுக்கு எல்லாமே ஐயப்பன் பரிபூர்ணமாக செய்வான். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சுவாமி சிவம் சுவாமி.